அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்தல் காலம், எலெக்ஷனுக்கு ஓட்டு போட எல்லாருக்கும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடக்குள்ள எப்படி போடணும், ஏன் போடணும், யாருக்கு போடணும் என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய நிறைய அரசியல் சொற்பொழிவுகள் எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஆட்சி மாற்றத்துக்குரிய தேர்தல் இல்லை. ஆட்சியை ஆல்ரெடி அவங்களுக்கு மாதிரி செஞ்சுக்கிறார் கவர்மெண்ட். அவர் என்ன பொறுத்தளவில் எந்த அறிவு கட்டியப்படியில் இது சின்ன சின்ன சபைகளை யார் யார் ஆட்சி செய்கிற, யாருக்கு சாதகமான ஆட்சி, யார் அந்த சபையில் சரியான நிர்வாகிக்கலாம். இப்போ அனுரகுமார கட்சி சபையை எடுத்தா, இல்லாட்டி சஜியில் கட்சி எடுத்தா, ரணிலில் கட்சி எடுத்தா, இல்லாட்டி நாமல்ல கட்சி எடுத்தா, இதனால தான் பெரிய கட்சி என்ன நினைப்போமே. அவங்க எப்படி ஆட்சி செய்வாங்க, சனத்துக்கிட்ட தேவைகளை எப்படி நிவர்த்தி செய்வாங்க, கொண்டு சேர்ப்பாங்கன்றதுக்குரிய தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கருத்துப்படி சனத்தோட நல்லா பழகி, நல்லா தெரிஞ்சு, அவரவர் ஊரில் ஆறு நம்பிக்கையுடைய ஆளோ அவருக்கு போட் போட்டு பெரும்பாலான நம்பிக்கை ஆளரோட வார பாய்ச்சி ஆட்சி அமைக்கணும்ன்றது தான் எந்த கருத்து. அனுரகுமார நாட்டாளட்டும், பார்லிமெண்ட் ஆளட்டும், ஊரை உங்களோட ஊரில் ஆறு செல்வாக்கிரிக்கோ அனுரகுமாரை வந்து ஆட்சி செய்ய போகிற இல்லை. ஊரில் ஆறு செல்வாக்கிரிக்கோ, ஊரில் ஆறு திறமை இருக்காங்களோ அவங்க செய்யட்டும்ண்டு எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிகள்னு சொன்னால் ஊருக்காவது நல்லது நடக்கும் நினைக்கணும். நாட்டுக்கு நடக்க நல்லதில் காணும். ஊருக்கு வேறு மாதிரி சிந்திச்சு யாரும் ஃபண்ட் தர மாட்டேன் சிலையில். அது என்னென்னா உள்ளூராட்சி சபைகளுக்கு ஃபண்டு வரத்துக்குரிய வழிகள் நிறைய இருக்கிறது. பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஃபண்டு பிரச்சனை இல்லை, கல்லர்கள் இல்லாமல் நல்லவர்களோட நிதானமானவர்களோட படிச்சென்று போய் சொல்லிக்கு தெரிஞ்சாக்களோட இல்லாமல், உண்மையை படித்தாக்களோட, புத்தகத்தை மட்டும் படித்தாக்கள் இல்லாமல், புத்தகம், கலாச்சாரம், பொருளாதாரம், சமூகம், விளையாட்டு, பலதரப்பட்ட ரீதியில் படித்தாக்கள் சார்ந்த ஆக்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள அவரவற்ற ஊரை, அவரவற்ற வட்டாரத்தை ஆட்சி செஞ்சு அதன் மூலம் வட்டாரம் முன்னேறி, அதுக்கு பிறகு ஊர் முன்னேறி, அதுக்கு பிறகு கிராமம் முன்னேறி, அதுக்கு பிறகு நகரம், மாநகரம், பிரதேசம், நாடு முன்னேறணுமென்று வாழ்த்தி சந்திச்சு செயற்படுங்க என்று சொல்லி விடைபெறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.